ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாதிரி எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறாங்க. மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் இருக்க பாருங்கள், அந்த வேலைவாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 24/7/2026 அன்னைக்கு இந்த ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 2 பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தா ஜனவரி மாதமே ஷெட்யூல் 1க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க 30,000 வேக்கன்சி அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கான லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 வரைக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், as our the GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 இருக்கு பாருங்கள், அது ஜனவரி 2026 இஸ் ஆல்ரெடி கன்க்ளூடட் ஆன் 22/7/2026. அதாவது ஷெட்யூல் 1 பொறுத்த வரைக்கும் 22/7/2026 ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்ன மாரி இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா லிஸ்ட்டுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். அக்கார்டிங்லி இட் ஹாஸ் பீன் டிசைடட் டு இஷ்யூ ஏ டைம்லைன் ஃபார் இனிஷியேட்டிங் ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் நோட்டட் பிலோ. அதாவது இப்போதைக்கு ஷெட்யூல் 2க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் லீட் பண்ணுறதுக்கான டைம்லைனை இப்போதைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ஃபிகரேஷன் ரீவெரிஃபிகேஷன் ஆஃப் த எஜுகேஷனல் போர்டு பை த சர்க்கிள். ஒவ்வொரு போர்ட்லேயும் அந்த ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாத்துக்கான டைம் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி கேப்சரிங் பை த டிவிஷன். ஒவ்வொரு டிவிஷன்லையுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா 24/7/2026 3/8/2026 வேக்கன்சியை பார்த்தா எல்லா டிவிஷன்லேருந்து எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குது எல்லாமே எடுக்க போகிறாங்க. அந்த வேக்கன்சி எடுத்ததை அப்ரூவல் பண்ணுறதுக்கு அந்த வெரிஃபிகேஷனாக வேக்கன்சி கேப்சர் பை த சர்க்கிள் அது 4/8/2026 5/8/2026 முடிஞ்சிருங்க. அப்போ அந்த வேக்கன்சி அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான தேதி டு பி இன்டிமேட்டட் செப்பரேட்லி அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது தனியாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த ஷெட்யூல் 2 நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ன மாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அடுத்த மாதம் கண்டிப்பாக ஜிடிஎஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் சேருங்க. ஏன்னா 5/8/2026 முடியுது அப்படின்னா மேபி அந்த அடுத்த மாதம் நம்ம மிட் லெவலில் ஒரு 15ஆம் தேதி அந்த மாதிரி ஸோ நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் ஃபைனல் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் த ஃபாலோவிங் வேக்கன்சி 30/6/2026 அப்புறம் உள்ளது இன்க்ளூட் பண்ணப்படும் எக்ஸ்க்ளூட் பண்ணப்படும் பை த டிவிஷனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னமான வேக்கன்சி இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா, வேக்கன்சி அரைசிங் பிட்வீன் 1/1/2026 30/6/2026 ஸோ நிறைய பேர் ரிசைன் பண்ணியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க, டிஸ்சார்ஜ் ஆகியிருப்பாங்க, வாலண்டரியாக டிஸ்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, டெர்மினேஷன் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லா வேக்கன்சியுமே இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ இந்த ஷெட்யூல் 2 இன்க்ளூட் பண்ணுவோம். அதேமாரி அன்ஃபில்டு வேக்கன்சி ஆஃப் ஜிடிஎஸ் ஆன்லைன்லையுமே, அதாவது ஜனவரி 2026 நோட்டிஃபிகேஷன் அப்போ ஒரு சில வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த வேக்கன்சியும் இப்போ ஷெட்யூல் 2 நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வேக்கன் டியூ டு த ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபரால் ஒரு சில வேக்கன்சி இருக்கும், அதையும் இதில் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதெல்லாம் ஃபில் பண்ண மாட்டோம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை இறந்தவங்க அவங்களுக்கு அப்படியே ப்ரொமோஷன் அடிப்பில் போகும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷன். விரைவில் உங்களுக்கு அடுத்த மாதம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுதுங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதுதான் indiapost.government.in ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஜனவரி 2026 வரைக்கும் அப்டேட்டில் இருக்குது. ஷெட்யூல் 2 ஜூலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் எத்தனை ஜோனில் வேக்கன்சி இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போதைக்கு. ஸோ பழைய நோட்டிஃபிகேஷன் தகுதி என்ன அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 3 பதவி இருக்க போது. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக்சேவா போன்ற 3 பதவிகள் இருக்க போதுங்க.
ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக்ஸேவாக்கு 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆனுவல்லையுமே 3% உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 40 ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா SC ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். 45 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வயசுனா 43 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஓபிசி அப்ளை பண்ணிக்கலாங்க. கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி. இந்த வேலைக்கான கல்வி தகுதி ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10th கண்டிப்பாக நம்ம தமிழ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் நீங்கள் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 10th தமிழ் ஒரு பாடம் இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவே போதுமானது. தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அந்த பீப்புள் கூட நீங்கள் சரியாக வாழ தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. பேசிக்காக 10th பாஸ் பண்ணால் போதுமானது. சைக்கிள் 2 வீலர் அந்த மாதிரி ஓட்ட தெரிஞ்சிடும். ஏன்னா அப்போ தான் நம்ம மெயிலெலாம் போயிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான மெயிலெலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த கேட்டகரிஸ்க்கான கைட்லைன்ஸ் எல்லாமே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறது, ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்க. அதுக்கான லிங்க்லாம் வரும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண் யார் எடுத்திருக்காங்களோ மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த அப்ளிகேண்ட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் எங்கேஜ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மூலமாக மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகுங்க. 10ஆம் வகுப்பில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் வந்து போகும். இப்போ எத்தனை ஒரு ஊரில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அந்த ஊரில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த கம்யூனிட்டி, இப்போ ஓபிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓபிசியில் அந்த ஊருக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் யார் அதிகபட்ச டாப் மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிஸ்டம் மூலமாக ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துரும். அவங்க தான் அந்த ஏரியாவுக்கு வந்து செலக்ட் ஆன அர்த்தம். இதேமாரி ஒரு ஊருக்கு எஸ்சி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்சியில் அந்த ஊருக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் எஸ்சியில் யார் டாப் மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மெரிட் லிஸ்ட் மூலமாக 10ஆம் வகுப்பில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க அந்த ஜாப் வந்து போகும். நோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட் கேட்பாங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் இருந்தாவே போதுமானது. ஸோ இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் வருங்க. அப்போ நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் உங்களுடைய அது இருந்தாவே போதுமானது. அப்புறம் ஃபில் பண்ணுறதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் இருந்தால் போதுமானதுங்க. ஸோ முடிஞ்சது. இதுதான் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.